அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட இடங்களில் அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு சொந்தமான இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணகுமார். வணக்கம் சரவணகுமார், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரான ஐ பெரியசாமி தொடர்புடைய இடங்கள்ல அமலாக்கத்துறை இந்த சோதனையை மேற்கொள்வதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னையில சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான விடுதி, சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான விடுதியில அங்க ஒரு அறை ஐ பெரியசாமிக்கு ஒதுக்கப்பட்டிருக்காங்க. அந்த அறையில அதிகாரிகள் 4 பேர் கொண்ட அதிகாரிகள் வெகு நேரமாக காத்திருந்து அறையினுடைய கதவை திறப்பதற்காக காத்திருந்தார்கள். அதற்கு பிறகு தற்போது அந்த அறை கதவை திறந்து உள்ளே சென்று 4 அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போன்று பசுமை வழிச்சாலையில அமைச்சருக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அரசு குடியிருப்பிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. அங்கும் ஒரு 5 அதிகாரிகள் இந்த சோதனையை மேற்கொண்டு வருவதாக தெரிகிறது. அதே போன்று திண்டுக்கல்ல தான் தற்போது அமைச்சர் இருக்கிறார். அவருடைய வீட்டிலும் இந்த சோதனை நடப்பதாகவும், மதுரையில் அவர் தொடர்புடைய இடத்தில் இந்த சோதனை நடப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சோதனையினுடைய பின்னணி, அதாவது இந்த வழக்கினுடைய பின்னணி ஏற்கனவே அமைச்சர் ஐ பெரியசாமி மீது 2016-11 காலகட்டத்தில் ஒரு முறைகேடு நடந்ததாக பதிவு செய்யப்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை ஒரு சட்டவிரோத பணம் பரிமாற்ற வழக்கை பதிவு செய்திருந்தது. அந்த வழக்கு தான் இருக்கிறது. அந்த வழக்கு தொடர்புடைய சோதனையாகத்தான் இது இருக்கும் என்று கூறப்படுகிறது. அதை குறித்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இந்த சோதனை முடிந்த பிறகு அமலாக்கத்துறை வெளியிடலாம். அதாவது அந்த வழக்கு என்னவென்றால் 2006-11 ஆட்சி காலகட்டத்தில் அப்பொழுது அமைச்சர் ஐ பெரியசாமி அவர் அந்த இதற்கான ஒரு இடத்தை ஒதுக்கீடு செய்ததுல முறைகேடு நடந்ததாக ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு வழக்கை பதிவு செய்திருந்தது. அதாவது அப்பொழுது ஐஜி, உளவுத்துறையினுடைய ஐஜியாக ஜாஃபர் சேட் காவல்துறையில பணிபுரிந்தார். அதற்கு பிறகு சிபிசிஐடி டிஜிபியாக இருந்து பணி ஓய்வு பெற்று விட்டார். அவருக்கு இடஒதுக்கீடு செய்ததுதான் இந்த முறைகேடு. அதில் வெளிநாட்டு பணங்கள் பரிவர்த்தனை செய்ததாக ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்த நிலையில அந்த வழக்கு தொடர்புடைய சோதனையாகத்தான் இருக்கும் என்று அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி சரவணகுமார், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.